இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இவரும் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான். 2022 வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஈவெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நிறைய இது வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் அ ஈவெண்ட். இந்த வருஷத்துல ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வருஷம் தான். ஆனால் இவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருந்தது. நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பார்ட்டாக இருந்திருக்கோம். பிஹைண்ட் தி கேமரா வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம், இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ஈவெண்ட் நடக்கிற ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு 3:30 மணி இருக்கும். அப்போ தான் ஷூட் முடிச்சுட்டு வரேன். அப்போ வந்து இவர் கால் பண்ணிட்டு செம்மையாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இவர் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, பேமெண்ட்லாம் கரெக்டாக போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த வாட்டி பேமெண்ட் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இவர் வந்து புலம்ப ஆரம்பிச்சோன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. ஒரு பிரதர் வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் இருந்திருக்காங்க. ஆனால் அவருக்கு ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் டீம் யாருமே எதுவுமே எந்த ஒரு பேமெண்ட்ஸ் பற்றியும் வந்துட்டு கேட்கவே இல்லை. அண்ட் ஒர்க் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. எங்கே போனாலுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க்குன்ற ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு. கிட்டத்தட்ட அந்த 4 நாள் நாங்கள் யாருமே வந்துட்டு சரியாக தூக்கமே இல்லை. ஸோ ஈவெண்ட் நடக்கிற முன்னாடி நாள் வந்துட்டு ஒரு 2 ஹவர் தான் தூங்கிட்டு நாங்கள் எந்திரிச்சு வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து கடந்து இன்னைக்கு அவரோட கனவு எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் தான் உங்ககிட்ட வைக்கணும் சார். என்னன்னா, நீங்கள் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு அவார்ட் ஒன்று கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களே. எனக்கு வந்து இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியிலையும் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் அவங்களோட பேரெல்லாம் வந்துட்டு வராமல் இருக்குது. இப்போ நிறைய ட்ரெண்டிங்காக இருக்கிறவங்கலாம் வந்து அதாவது சொல்ல மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னப்பா இவங்களெல்லாம் நம்ம வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் ஸ்போர்ட்ஸ் பீப்புளை வந்துட்டு யாருமே பேசுனதே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு கரெக்டான அங்கீகாரம் எங்கேயுமே வந்துட்டு கிடைச்சதே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு கேட்டகரியில் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ யா, இவ்வளோ தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் மட்டும் இல்லை, என் கூட வந்துட்டு கோர்ஸ் பண்ண தியா அக்காவும் இருந்தாங்க, அண்ட் மணிமேகலை அவர்களும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த 2024 வருடத்தினுடைய கடைசி நாட்களில் நம்ம இருக்கோம். இந்த கடைசி தினத்தில் ஒரு நல்ல சிறப்பான தினமாக இது அமைகிறது. இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் வழங்கக்கூடிய அந்த இந்தியன் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 23rd ஆண்டாள் ஸ்கூலில் ஆடிட்டோரியத்தில் நடந்துச்சு. அதில் நானும் கலந்து கொண்டேன். எனக்கும் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அவார்டு இருக்கும். ஆனால் இந்த இந்தியா மீடியா ஒர்க்ஸ் இந்தியன் அவார்ட்ஸ் இது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால், இது ஒவ்வொரு துறையில் உள்ள மிக சிறந்த நபர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு முயற்சியை எடுத்துள்ளது. எரிகின்ற திரியால் தான் எரியூட்டக்கூடிய திரிக்கு எரியூட்ட முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த இந்தியா மீடியா ஒர்க்ஸினுடைய ஓனர் ஜான் அமலன் மிக சிறப்பாக செயல்பட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு அவார்டு, சிறந்த முறையில் விளங்கிய சமுதாயத்தில் சிறந்த முறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நிறைய நபர்கள் ஒவ்வொரு துறையிலும் அவார்டு வாங்கியிருக்காங்க. சினிமா துறையில, சின்ன துறையில, பத்திரிகை துறையில், அரசியல் துறையில், அரசாங்க துறையில், மருத்துவ துறையில், இது போன்ற அவார்டுகள்லாம் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அவார்டு இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் மிக உயர்ந்த நிலையில் அடைவதற்கும் இந்த இந்தியா மீடியா ஒர்க்ஸ் டீம் அண்ட் நம்முடைய ஓனர் ஜானுக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எல்லாருமே அவார்டு வாங்கும்போது ஒரு சின்ன அவார்டாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்கேஜி படிக்கும்போது நல்ல ஒரு கணக்கு எழுதி போட்டு முடிச்சுட்டாவே ஒரு நல்ல அதிகம் வாங்கினாவே அன்னைக்கு வந்து அந்த எலிமெண்ட்ரி டீச்சர் வந்து ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, அந்த எல்கேஜி படிக்கிற யூகேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அன்னைக்கு வந்து சாக்லேட்டுங்கிறது ஒரு அவார்டு. அந்த அவார்டு கிடைக்கிறதுனால அடுத்த ஒரு நிலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த குழந்தைகளுக்குள்ள உருவாகும். குழந்தைகள் யாருக்கா இருந்தாலும் சரி எண்ணம் உருவாகும். அப்படி இந்த வெற்றிங்கிறது ஒரு முறை வருவது கிடையாது, அது டெஸ்டினேஷன் கிடையாது, இட்ஸ் எ ஜெர்னி. ஒரு வெற்றி பெற்ற பிறகு அவர்களை பாராட்டும் பொழுது அந்த வெற்றியை என்னையும் தக்க வைக்க வேண்டும் என்று 2 மடங்கு அதிகமாக உழைப்பார்கள். அதற்காகத்தான் வந்து இந்த அவார்ட்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்றோம்.
இந்த மாதிரி அவார்ட்ஸ் வாங்குறவங்க எல்லாருமே மகிழ்ச்சி ஆவாங்க. அதாவது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சினா நம்ம பார்க்குறவங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதை விட ஒரு மனிதனுக்கு எந்த மகிழ்ச்சியும் கிடையாது. நான் எங்கு பார்த்தாலும் என்னை பார்ப்பவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நாம் என்பது அதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதனால இந்த இந்தியன் அவார்ட்ஸ் 2024 வாங்கினவங்க எல்லாரும் நிறைய பேர் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா அவர்களும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக உள்ளவர் ஜான் அமலன் என்பது நினைக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லலாம். இந்த இந்தியன் அவார்ட்ஸ் 2024 வாங்கிய அனைவருக்கும், அடுத்த வருடத்துக்கு வாங்குவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கும் எண்ணற்ற தொழில்துறையை சார்ந்த நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த இந்தியா மீடியா ஒர்க்ஸ் மேன்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஜான் எனக்கு ஒரு 4 வருஷமாக இப்போ தெரியும். வருஷம் எனக்கு ஏதாவது அவார்டு கொடுத்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவார். எங்களை மாதிரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளட் கிட்ட முடிஞ்சிட்டு டிசம்பர் கொஞ்சம் நல்ல சீசனாக இருக்கும். ஸோ எங்களுக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட், இன்னும் அடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு என்கரேஜ்மெண்ட். ஜானுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜானோட டீமுக்கு தேங்க்ஸ். ஈவெண்ட் நடத்துறதும் ஈஸி கிடையாது. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு 2-3 ஈவெண்ட் நடத்துகிறோம். ஸோ வருஷம் நடத்துகிறோம். ஸோ அது வந்துட்டு எல்லாருக்கும் ஃபண்டு வாங்குறதுக்கு இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய பேர் கமிட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய பேர் பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மற்றபடி வந்திருக்கும் அனைவருக்கும் மற்ற அனைவருக்கும் Thank you sir, thank you very much. ஜானுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஜான் ஒரு வருஷம் தெரியும். அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு வருஷமாக இருக்கேன். நான் யாருமே அவ்வளோ க்ளோஸாக பண்ணது கிடையாது. John is my brother and my friend, and I'm very happy that he's done such good things in so many years. அவருக்கு கைத்தட்டல் ப்ளீஸ் ஜான் சார். அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ பிரச்சனை சார் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம ஜான் தான் எனக்கு கடைசியில். இஸ் ஆல்வேஸ் ஃபேமிலி டு மீ. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கேன். ஐ மெட் ஜூனியர் ஜான் லீவ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்தியா அவார்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ஆனரிங் மீ ஆஸ் ப்ரைட் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபேஷன். ஒரு வருஷமாக இண்டஸ்ட்ரி இருந்திருக்கோம். இது மாதிரி கூப்பிட்டு மதிச்சு எங்களுக்கு வந்து அவார்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு காலத்தில் சமுதாயம் வந்து எங்களை வந்து வேறு மாதிரி பேசி எங்களை கேள்வி பண்ணி எங்களை ஒதுக்கி வச்ச காலத்தில் இருந்து இப்போ வந்து எங்களை மதிச்சு கூப்பிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்யூ. நீங்கள் மீடியா பண்ண சப்போர்ட் தான் எல்லாமே. உங்கள் சப்போர்ட் எப்போதுமே எனக்கு தேவை. On that note, wishing everybody a very advanced Happy New Year. God bless you all. And John, thank you so much for having me here. First of all, apologies for slight delay. Yeah, first and foremost, it was a lovely evening that day. The Mario award function போறது. Suddenly, I mean, Nicky is very close friend of mine, a good brother, of course. He called me and he said, "The Mario award function இருக்கு, நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு." And then we landed up there. And அதுக்கப்புறமா I'm one crazy fan of Sam Paul Anna. I mean, I don't know if he knows that, but I follow him a lot. In fact, a lot of my friends also say that, you know, you are following his footsteps, நீ அதே மாதிரி தான் பண்ற அப்படின்வாங்க, which is fine. I mean, I think in a genuine way. இல்லை நான் பேசிக்கிறேன்னா, ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு உங்க கையில தான் அவார்டு வாங்குவேன்னு எதிர்பார்த்தேன். அப்புறம் டப்புன்னு திரும்பி பார்க்கறதுக்கு உங்களை காணும். Okay, anyways, I'm happy we are here. And of course, it was a lovely evening that day. Thank you so much, Indian Awards, for this lovely award. And it really gives us a lot more encouragement to, you know, go forward in our business. In the category, ரொம்ப நன்றி. And thank you so much. Yeah, it was lovely. முதல்ல இந்த இந்தியன் அவார்ட்ஸ் 2024 இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு 3 பேர் காரணங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃப், அவங்க தான் வந்து முக்கியமான காரணம். ஏன்னா நிறைய தடைகள் இருந்துச்சு, அவங்க வந்து அந்த அளவுக்கு என் கூட சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எப்படி எனக்கு வந்து என் ஒய்ஃப் ஒரு சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி என்னோடய
இன்னொரு ஃபேமிலி பர்சன் ஸ்மிருதி, அவங்க வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்காக நின்று சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களால அந்த ஷோக்கு வர முடியல பிகாஸ் ஷி வாஸ் ப்ரெக்னென்ட். பட் அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு இந்த ஷோவை நடத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நோன் அண்ட் ஃபேமிலி பீப்புள். ஸோ ஆப்வியஸாக இவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். மூணாவதாக நான் வந்து எனக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா இதை நான் வந்து ப்ரீஃபாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் ரொம்ப லிமிட்டட் சர்க்கிளில் பழகிற ஒரு கேரக்டர். அண்ட் அவ்வளோ ஈஸியாக நான் வந்து யார் கூடயும் அட்டாச் ஆக மாட்டேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக கிடைச்ச என்னோடய ஃப்ரெண்ட் ஃபைசல். ஸோ நான் இப்போ பேசும்போது அவர் பக்கத்தில் வந்து நிற்கிறோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு மீடியா கம்பெனி ஒரு இதை வச்சு நடத்துகிற ஒரு பர்சன். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து இவருக்கு கிடையவே கிடையாது. இவர் வந்து இன்ன வரைக்கும் என்னை சார்ன்னு தான் கூப்பிட்றாரு. நான் அவரை வந்து சொல்லிட்டேன் நிறைய வாட்டி, சார் கூப்பிடாதீங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டு, ஸோ என்னை பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு. எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அதை செலிப்ரேட் பண்ணுறேன். அதை நான் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். நான் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிடைச்சாரு. இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்லலாம் நான் எதுவுமே பண்ணலைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் எல்லாமே பண்ணார். எனக்கு அந்த அவார்ட்ஸில் வந்து என் கூட சப்போர்ட் பண்ணது இல்லாமல் என் கூட நின்னார். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு. நிறைய வாட்டி ஃபோன் எடுக்க மாட்டார். அவர் ஒன்று தான் நமக்கு டென்ஷன் ஆகுமே தவிர மற்றபடி எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டை கொடுத்த அந்த கடவுளை வந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 3 பேரும் இந்த ஈவெண்ட் நடந்ததுக்கு வந்து காரணம். இப்போ நான் அடுத்தது சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு நடக்கும் போது இதை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்ததுக்கு ஒரு டீம் இருக்குது. ஸோ அந்த டீமுக்கு நான் வந்து தேங்க்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து என்னோட இன்னொரு புது நண்பர் சாய் அவங்கள நான் கூப்பிடுறேன். ஸோ நடுவில் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னோட ஈவெண்ட் டேட் வந்து மாறிச்சு. நவம்பர் 22 இருக்க வேண்டிய ஈவெண்ட் வந்து டிசம்பர் 22 மாறிச்சு. அப்போது நானே கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை இந்த ஈவெண்ட்டை நம்ம பண்ணுவோமா பண்ண மாட்டோம்னு. அவர் 1 வீக்கில் வந்தாப்புல வந்து பெருசாக எதுவுமே சொல்ல, ஒரு பேசிக்காக ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு என்கரேஜ் பண்ணாப்புல, பண்ணிடலாம் அந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் இன்றைக்கி இந்த தேங்கிங் ப்ரெஸ் மீட்டாக நான் வந்து பார்க்குறேன். எந்த ஒரு மூஞ்சி சொல்லிக்காமல் நிறைய வாக்குவாதங்கள், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், இது எல்லாமே நடந்துச்சு. ஏன்னா இந்த ஈவெண்ட் நடந்ததே வந்து ஒரு மிராக்கிள். அப்படி ஒரு விஷயத்தில் தான் இந்த ஈவெண்ட்டை நான் வந்து பார்க்குறேன். அப்போது சாய் அவங்க வந்து ஒரு டீம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் பர்சனலாக நான் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் தர்மா அண்ட் கண்டென்ட் டீம் கௌதம் அண்ட் நிக்கி. ஸோ இவங்கெல்லாம் சாயோட இதுலேருந்து வந்தவங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறான். ஸோ கௌதம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஈவெண்ட் நடக்கிறதே ஒரு மிராக்கிள் அப்படின்னு. அதில் கௌதமோட ரோல் வந்து நிறைய இருக்குது. நடுவில் வந்து நிறையா கௌதம் சில விஷயங்களை நம்பினனால சில விஷயங்கள் எங்களால் வந்து கரெக்டான டைமுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் என்னதான் அவன் சைடில் லாஸ் ஆனாலுமே ஒரு ஃப்ரெண்டாக என் கூட இந்த செகண்ட் வரைக்கும் அவன் வந்து நிற்கிறான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோட உழைப்பும் சேர்ந்து தான் இந்த ஒரு இந்தியன் அவார்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க, நீங்கள் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு முழுக்க காரணம் நான் ஒன்றுமே இல்லை. எல்லாமே என் பின்னாடி இருக்கிற என்னோட டீம், இந்த கண்டென்ட் டீம் அண்ட் கௌதம் டீம், சாயோட டீம், ஃபைசல் டீம், இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த இந்தியன் அவார்ட்ஸ் 2024ஓட சக்ஸஸை நான் வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக இனி அடுத்த வருஷத்தில் நாங்கள் இன்னும் சிறப்பாக நாங்கள் வந்து செயல்படுவோம். ஸோ எப்படி இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த இவங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை அழகாக அடுத்த கட்டத்துக்கு இந்த ஈவெண்ட்டை பேசப்பட வச்ச சில நபர்கள். ஸோ அதில் முக்கியமாக நான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் மேமுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏன்னா விஜயகாந்த் சார் பேரில் வருஷம் நாங்கள் வந்து அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட போய் வைக்கும் போது அவங்க அதை வந்து பெருந்தன்மையாக அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அன்னைக்கு அந்த ஷோக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணாங்க. ரெண்டாவது நான் ரொம்ப மதிப்புக்குரிய தலைவர்
விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர் தோல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் அன்றைக்கி அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எங்களை எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த அவார்டு அவர் வாங்கி அண்ட் என்னோட பொண்ணோட பர்த்டே அவர் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு தலைவராக வந்து எங்களுக்கு வந்து இருந்தாங்க. ரெண்டாவது ஜெயசீலன் சார் இங்கே உங்கள் முன்னாடி இருக்கிறாரு. ஸோ ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் வந்து எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அந்த ஈவெண்ட்டில் கடைசி வரைக்கும் நின்று எங்கள் ஒரு டீம் பர்சனாக இருந்து அவர் எங்களை யங்ஸ்டர்ஸை வந்து அவர் யங்ஸ்டர்ஸுக்கு அவர் ஹீரோ மாதிரிங்க. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸுக்கெலாம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லி அவர் வந்து எங்களுக்காக நின்னார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் அமைச்சர் மதிவேந்தன் சாரும் வந்து எங்களுக்காக வந்து அந்த ஈவெண்ட்டில் அவார்டு வாங்கி எங்களை கௌரவிச்சு எங்களை என்கரேஜ் பண்ணி நல்ல விஷயம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போனாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த விஐபி சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக அன்னைக்கு வந்து சாம்பால் சார் வந்து நான் இன்வைட் பண்ணி அவருக்கு அன்றைக்கி உடம்பே சரியில்லைங்க. ஸோ அந்த உடம்பு சரியில்லாத போது கூட அவர் வந்து எனக்காக அங்கே வந்து உட்காந்தாரு. ஸோ நிறைய இஷ்யூஸ் அவருக்கும் அன்றைக்கி ஹெல்த் வைஸாக இருந்துச்சு. அதனால லேட்டானதுனால எங்களால் அவருக்கு அந்த அவார்ட் ப்ரெசென்ட் பண்ண முடியல. நாங்கள் கரெக்டாக அவரை மேடையில் மினிஸ்டர் கூப்பிடும் போது அவர் வந்து தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அது போக இன்றைக்கி எங்களுக்காக வந்து அவங்க முன்னாடியே நம்ம வந்து ஒரு ஸ்மால் பீப்புள் அந்த மாதிரி ஒரு பீப்புளுக்காக வந்து நின்று சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் டைம் ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த என்னோட ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட அவார்டை வந்து ஜெயசீலன் சார் அவர் கையால் அவருக்கு இன்றைக்கி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுவார் அன்றைக்கி நடக்க முடியாமல் போனதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு கருண் ராமன் சார் வந்து அன்றைக்கி வந்தார். ஸோ நான் கருண் ராமன் சார் கூட ஒர்க் பண்ணி ஒரு 2 years இருக்கும். அந்த 2 yearsல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சு இதெல்லாம் தாண்டி அவர் வந்து எனக்காக அன்றைக்கி வந்து உட்காந்துருக்காரு. இன்றைக்கும் வந்து எனக்காக வந்து உட்காந்துருக்காங்க. அண்ட் என்னோட ஜூரி விஸ்வநாதன் சார் அண்ட் சுபாகந்த் அலி இவங்க எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த ஷோவை ரொம்ப அழகாக கொண்டு போய் எனக்காக வந்து இவங்க எல்லோரும் வந்து நின்னது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அது ஒரு பிளெஸிங்கை நான் வந்து பார்க்குறேன். அண்ட் நான் சென்னையில் வந்து 4 வருஷம் ஆச்சு. 2021 நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஷோ. அந்த ஷோலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்த வழியே மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பர்சன். ஸோ அன்றைக்கி சென்னைக்கு நான் எதுவும் தெரியாமல் யாரோட சப்போர்ட் இல்லாமல் வரும்போது எனக்கு என்னோடய வெல்விஷர் ஸ்னேகா நாயர் அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஒரு இந்த டைமில் அந்த ஒரு நன்றி கடனாக நான் வந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்களை ஊக்குவிச்சு இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது எல்லாமே சேர்ந்தது தாங்க இந்த இந்தியன் அவார்ட்ஸ். ஸோ ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் அவார்டீஸ்க்கும் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உழைப்புங்க. இப்போது எல்லோரும் வந்து ஒரு ஈவெண்ட்டில் ஒருத்தவங்களுக்கு பே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுவாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, எங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் நான் பண்ண நல்ல விஷயமா இல்லை கடவுள் எனக்கு கொடுத்த அந்த கிஃப்டாக தெரியல. சில பேர்லாம் வந்து பேமெண்ட்டே வாங்காமல் எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு பெரிய ஸ்பான்சர் வந்து எங்களுக்கு பேக் ஆகிட்டாங்க. நியர்லி ஒரு 25 lakhs. எங்களுக்கு நான் ரொம்ப தடுமாறிட்டோம் லாஸ்ட் 1 வீக்கில். அப்போது அந்த 25 lakhs நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறது அப்படிங்கும்போது எல்லாருமே புதுசுங்க. ஸோ எல்லோரும் என் மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட்டை நம்பி எங்களோட கேமராமேன் டிஓபி சரவணன் இருக்கட்டும், அவருக்கு நாங்கள் ஒரு 500 rupees பேட்டா கூட நாங்கள் கொடுக்கல. ஆனாலும் எனக்கு முன்னாடியே முந்தா நாள் நைட்லேருந்து அந்த ஈவெண்ட் முடிஞ்சு அடுத்த நாள் நைட் வரைக்கும் 24 மணி நேரம் உழைப்ப போட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்க அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது எப்படி நடந்துச்சு, ஏன் இதெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு இன்னும் தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருங்க, ஆங்கர்ஸாக இருக்கட்டும் அண்ட் கண்டென்ட் டீமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களோட ஈவெண்ட்டு they all came inside as freelancers, but in the end, in the second, they all are standing as IMW team. ஸோ இந்த ஒரு மிராக்கிள் ஏற்படுத்தின அந்த கடவுளுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று, இதோட ஐ கன்க்ளூட் மை ஸ்பீச் ஃபார் இந்தியன் அவார்ட்ஸ். நாங்கள் நிறைய கேட்டகரிஸில் அவார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். விஐபி கேட்டகரிஸ், ஃபேஷன் கேட்டகரிஸ், பொலிட்டிக்கல் கேட்டகரிஸு
ஐஏஎஸ் கேட்டகரிஸ், ஐஆர்எஸ் கேட்டகரிஸ், இப்போ சார் வந்ததுக்கப்புறம் ஐடிஏஎஸ் கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே டாக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஆசைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வந்து காவல்துறையை சேர்ந்த முக்கியமான நம்ம ஸ்டேட்டில் வந்து அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கிற அந்த காவல்துறைக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அவங்களுக்கு நான் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து போலீஸ் கேட்டகரிஸ்ன்னு ஒன்று உருவாக்கி சிறந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை நான் வந்து அவார்ட் கொடுத்து அவங்களை கௌரவிக்கணும்னு நாங்கள் எங்கள் ஆர்கனைசேஷன் தான் நாங்கள் வந்து ஆசைப்படுறோம். இது ஏன் நான் சொல்கிறேன் நாங்கள், ஏன்னா நான் என்னோடய நேட்டிவ் வந்து கோயம்புத்தூருங்க. அந்த கோயம்புத்தூரில் born and brought up in கோயம்புத்தூர். அது இந்த சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிசம், இந்த ட்ரக்ஸ், இந்த கஞ்சா, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. அதை திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கோயம்புத்தூர் பழைய கமிஷனர் அவர் ரீசெண்டாக தான் இப்போ மாறி இருக்கிறாங்க, மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார். ஸோ அவரோட ஹெட்டில் வந்து அந்த ரவுடிசம் அனைத்தையுமே வந்து ஒழிச்சாருங்க. ஏன்னா இது நான் கண்ணுக்கு நேராக பார்த்தோம். அங்கே அந்த ஊரில் என்னென்ன நடந்திருக்கு, ட்ரக்ஸ்னால எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அந்த கோயம்புத்தூரில் வந்து இப்படி ஒரு கமிஷனரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. அவ்வளோ ஒரு ஃபயரிங்காக அவர் வந்து அந்த ஆக்ஷன்ஸில் எடுத்தார். எல்லாத்தையும் ரவுடிசமே வந்து இது பண்ணார். அவருக்கு கீழே செயல்பட்டு இருந்த ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸை நான் வந்து நியூஸில் பார்த்துருக்குறேன், கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லைக் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் கணேஷ் சார் அண்ட் இன்ஸ்பெக்டர் திரு ராஜ்குமார் சார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பப்ளிக்குக்காக, சொசைட்டிக்காக வந்து அவங்க டைமை ஒதுக்கி முழுக்க வந்து அவங்க வந்து வேலை பார்த்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் கேள்விப்படும் போது இப்போது இந்த மாதிரி ஒரு பீப்புளுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சனால நான் இந்த கோயம்புத்தூர் சிட்டியை நான் சொல்கிறேன். பட் அது போக நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். மயில்வாகனம் சாரோட இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் எங்களோட கோயம்புத்தூர் சிட்டிலேயே கடைசியாக டிசியாக வந்து ஒருத்தர் வந்தார். அவர் பேர் வந்து மிஸ்டர் ஸ்டாலின், டாக்டர் ஸ்டாலின். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு சில போலீஸ் ரவுடிசம் அழிச்சாரோ அவர் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு ஹீரோவாக வந்து இருந்தார். ஸோ அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லி நிறைய பேர் மனம் திருந்தி நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து நிறைய அவங்களாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க சொசைட்டிக்காக. ஸோ இப்படிப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸு என் கண்ணுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸை நான் வந்து அடுத்த வாட்டி கௌரவிக்கணும். அதுக்கு எனக்கு வந்துட்டு முழுக்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு நல்ல பர்மிஷன் கொடுத்து எங்களை ஆனர் பண்ணுறதுக்கு அனுபவிக்கணும்னு நான் தாழ்மையுடன் இந்த மீடியாவில் கேட்டுக்கொள்கிறேன். இதோட என்னோடய ஸ்பீச்சை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ எனக்காக இங்கே வந்த அனைத்து பத்திரிகை நண்பர்கள், என்னோடய வெல்விஷர்ஸ், என்னோடய டீம் எல்லாருமே வந்து அவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் பேசுனதுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட நேரத்தை செலவழித்து அவங்க சொல்கிறத கேட்டு நல்ல ஒரு மீடியா இதை வந்து கொடுக்கணும்னு நான் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.